போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். நான் அனுஷா கிறிஸ்டோபர். போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஃப்ரெண்ட்ஷிப், கேர், ஹெல்ப், பியூட்டி, சொல்யூஷன்ஸ் மற்றும் பீஸ் எனும் அடிப்படை சிறப்பம்சங்களை கொண்டுள்ளது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் தமிழ் ஏப்ரல் செஷன்ஸ் 2026. இன்றைக்கான தலைப்பு விடயம் உதவி. உங்களது நண்பர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள்? உங்களது நண்பர்களிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என கேளுங்கள். உங்களது நல்ல நண்பர்களை சந்திக்கவும். உங்களது நண்பர்களிடம் கைண்டாக இருக்கவும். உங்களது நண்பர்களுக்கு ஏழை என்றால் காசு கொடுப்பீர்களா? இல்லை. உங்களது நண்பர்கள் ஏழை என்றால் காசு கொடுக்க வேண்டாம். உதவி என்றால் என்ன? உங்களது நண்பர்களுக்கு பிரச்சனையில் இருக்கும்போது உதவி செய்தால் இது உதவி எனப்படும். நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு உதவி செய்து அட்வான்டேஜ் எடுப்பீர்களா? இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பீப்புள், இன்றைக்கான தலைப்பு விடயம் உதவி. உங்களது நண்பர்களுக்கு எவ்வாறு உதவி செய்வீர்கள்? ஓகே, எப்படி நீங்கள் உங்களோட நண்பர்களுக்கு உதவி செய்வீர்கள்? உங்களது நண்பர்களிடம் ஏதாவது பிரச்சனை இருக்கின்றதா என கேள்வி. ஓகே, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் எல்லா பீப்புளும் மக்களும் அவள நண்பர்களிடம் பிரச்சனை இருக்கின்றதா என கேட்க வேண்டும். உங்களது நல்ல நண்பர்களை சந்திக்கவும். ஓகே, எப்போதும் இல்லாமல் ஒவ்வொரு மாதமும் உங்களது நல்ல நண்பர்களை சந்திக்கலாம். உங்களது நண்பர்களிடம் கைண்டாக இருக்கவும். ஓகே, நீங்கள் நண்பர்களை பண்ணும்போது ரூடாக இருக்காமல் கைண்டாக இருக்க வேண்டும். உங்களது நண்பர்களுக்கு ஏழை என்றால் காசு கொடுப்பீர்களா? ஓகே, தயவு செய்து கொடுக்க வேண்டாம். ஓகே, ஒரு 100 ரூபாய் 200 ரூபாயாவது கொடுக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் கொடுத்தீர்கள் என்றால் உங்களது நண்பர்கள் நீங்கள் ஸ்பாயில் செய்வீர்கள். ஸ்பாயில் என்றால் உங்களது நண்பர்களுக்கு அந்த பழக்கத்தை நீங்கள் பழக்கி கொடுக்கின்றீர்கள் என்று அர்த்தம். அதனால் அவர்கள் காசு கேட்குற நேரத்தில் காசு கொடுக்க வேண்டாம். உதவி என்றால் என்ன? ஓகே, உதவின்றது உங்களது நண்பர்களுக்கு பிரச்சனை இருக்கும்போது அவர்களுக்கு நீங்கள் போய்ட்டு உதவி செய்கிறது தான் உதவி. நீங்கள் உங்களது நண்பர்களுக்கு உதவி செய்து அட்வான்டேஜ் எடுப்பீர்களா? இல்லை. சில நேரம் சில நண்பர்கள் என்னென்றால் ஹெல்ப் பண்ணுவாங்க, அதை நேரத்தில் அட்வான்டேஜும் எடுப்பாங்க. ஓகே, அப்படி இருக்கக்கூடாது. அட்வான்டேஜ் ஒன்றும் எடுக்கக்கூடாது. ஓகே, நீங்கள் உதவி செஞ்சுங்கண்டா அதே நேரத்தில் உதவி கேட்காம வேறொரு நேரத்தில் உதவி கேட்க வேண்டும். ஓகே, இந்த நோட்ஸ் எல்லாம் இந்த கைப்பட எழுதினேன் நான். மிகவும் நன்றி இந்த ப்ரோக்ராம் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டு தமிழ் என்ற நிகழ்ச்சியை பார்த்ததற்கு. நான் மீண்டும் மற்றொரு ப்ரோக்ராமில் சந்திக்கின்றேன். நீங்கள் ஜீனியஸாக இருக்கவும், நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கவும், எல்லோருடன் கைண்டாக நடக்கவும், கெட்ட நண்பர்களை விட்டு தள்ளியிருக்கவும், நல்ல நண்பர்களுடன் சேரவும். God bless you. நான் அனுஷா கிறிஸ்டோபர்.